பூவாளி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாடி தோட்டத்தில் வந்து எப்படி விவசாயம் பண்ணணும், அதுவும் இயற்கையான முறையில் எப்படி விவசாயம் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்துட்டு மண்புழு உரத்தை பற்றி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றியான அவேர்னஸும் வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் அந்த மண்புழு உரம் வந்து நீங்கள் வாங்கி அந்த செடிக்கு வந்து பயன்படுத்தும்போது அந்த மண்புழு உரம் வந்துட்டு அது உயிர் உள்ள தன்மை அதில் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். உரம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு மாட்டுலேருந்து கிடைக்கிது. மாட்டுலேருந்து கிடைக்கிற சாணத்துலேருந்து அதை மக்க வச்சு அதை வந்து நம்ம வந்து செடிகளை வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆடுலேருந்து கிடைக்கிற சாணத்துலேருந்தும் நம்ம வந்து உரத்தை வந்து தயார் பண்ணுறோம், விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து மண்புழு. இந்த 3 விஷயத்தில் வந்து மண்புழுவோட உரத்தில் மட்டும்தான் வந்து நிறைய வந்து பாக்டீரியாக்கள் இருக்குது. இது நம்ம செடிக்கு தேவையான பாக்டீரியாக்கள் வந்துட்டு மண்புழு உரத்தில் தான் வந்து நிறைய வந்து கிடைக்குது. அது இல்லாமல் மண்புழு வந்து நம்ம செடி வளர இடத்துல வந்து இருந்தாக்கா அது வந்து இயற்கையாகவே வந்து அந்த மணலை வந்து லூஸ் பண்ணி அதை வந்து கலரி விட்டு அதுக்கு வந்து ஒரு இயற்கையாக வந்து அது வந்து இப்போ நம்ம கையில் வந்து கொத்தி கலர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. மண்புழு வந்து ஒரு தொட்டிலேயே ஒரு செடி இங்கே பக்கத்தில் இருந்தாக்கா அதுவே வந்து அந்த மண்ணை லூஸ் பண்ணி அந்த செடி வளர்த்துக்கான எல்லா தேவைகளும் வந்து அந்த மண்புழு வந்து செஞ்சுக்குது. அதனால தான் வந்து மண்புழு வந்து நம்ம வந்து இயற்கை நண்பன் சொல்லி சொல்கிறோம். இதே வந்து மாடெல்லாம் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுற இடத்துல விட்டாக்கா அது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அது வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. பொதுவாக அந்த மண்புழு உரத்துலேயே வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இந்த கடைகளில் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான மண்புழு உரத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தினால அதில் வந்து எந்த வகையான நன்மையும் வந்து கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் சாதாரண வந்து மண்ணையே வந்து நீங்கள் போட்டலாம். ஒரு சாதாரண மண்ணை போட்டால் என்ன ரிசல்ட் இருக்குமோ அதே ரிசல்ட் தான் அந்த மண்புழு உரத்துலேயும் இருக்கும். அதில் வந்து பேருக்கு தான் வந்து அது வந்து மண்புழு உரம். பொதுவாக இந்த மண்புழு உரத்தை நீங்கள் வந்து வாங்கும்போது அதில் வந்து ஈரத்தன்மை இருக்குதான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி வந்து ஈரமாக வந்து இருக்கும். அந்த ஈரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து உயிரோடு இருக்கும். அதனால் வந்து நன்மைகள் வந்து நம்ம செடிக்கு போய் சேரும். உதாரணத்துக்கு அதில் வந்து மண்புழுவே வந்து இருக்கும். அந்த மாதிரியான மண்புழு உரத்தை வந்து நீங்கள் பார்த்து உதாரணத்துக்கு நீங்கள் அதை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான மண்புழுக்கள் வந்து அந்த உரத்துலேயே வந்து இருக்கும். இந்த மாதிரி உயிர் உள்ள மண்புழுக்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் அது விவசாயத்துக்கு தகுதியான வந்து ஒரு மண்புழு உரம். அந்த மாதிரி மண்புழு உரத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அடுத்தது நம்ம வந்து இந்த சேண்டை பார்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு அடுத்தது வந்து தேவையான ப்ராடக்ட் வந்து மணல். இப்போ மணல் வந்து கார்டனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து செம்மண் சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக வந்து உண்மை தான். அதே சமயத்தில் அது செம்மண் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இது மாதிரியான ஒயிட் மண்ணையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஒயிட் மண்ணுக்கும் இந்த செம்மண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த செம்மண் வந்து கொஞ்சம் நீங்கள் தண்ணி செடிக்கு போட்டிங்கனாக்கா அந்த ஈரத்தை வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடிய தன்மை வந்து இதில் வந்து நிறைய இருக்குது. இந்த ஒயிட் மண்ணில் வந்து அந்த தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அது கூட வந்து நீங்கள் வந்து இந்த தேங்காய் பஞ்சு நாரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பஞ்சு நார்னா நல்ல மக்கான தேங்காய் பஞ்சு நாரை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அது பயன்படுத்த சொல்ல அதனுடைய ஈரத்தன்மையை வந்து இழுத்து பிடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த செம்மண்ணுக்கு என்ன தன்மை இருக்குதோ அதே தன்மை இந்த ஒயிட் மண்ணுக்கு வந்துடும். அதனால் வந்து செம்மண் கிடைக்காத பட்சத்தில் இந்த ஒயிட் சன்னை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் வந்து நம்ம வந்து தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான உரம், அந்த உரம் எந்த தன்மையுடையதுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி வந்து அதுக்கு தேவையான வந்து மண் எந்த வகையான மண்ணை பயன்படுத்தலாம், அதனுடைய தன்மையை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் சரியாக செஞ்சுட்டு செடி நடவு செய்யும்பொழுது அவங்க செய்கிற மிஸ்டேக் வந்து என்னென்னாக்கா, ஒரு செடி நட வேண்டிய இடத்துல 2 செடி இல்லை 3 செடின்னு வந்து நட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செடியை வந்து அது வளர்றதுக்கான இடைவெளியை வந்து அவங்க கொடுக்காதனால அங்கேயும் வந்து செடிங்களை வந்து வளராமல் ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே செடிங்களை வந்து நட்டுருக்கோம். இப்போ இந்த கத்திரிக்காய் செடிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கத்திரிக்காய் செடிக்கு இந்த செடியிலேருந்து அடுத்த செடிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 அடி வரைக்கும் வந்து நம்ம வந்து இடைவெளி விட்டுருக்கோம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த உரம், மணல், தண்ணி, என்வாரன்மெண்ட்டு, அதை தாண்டி அதுக்கு தேவையான இடைவெளி. வளர வேண்டிய செடி கூட அது வளர தன்மை இல்லாமல் அடுத்தது 4-5 செடி நட சொல்ல அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்காம கடைசியாக அந்த 4 செடியுமே வந்து வளராமல் செத்து போயிடும். அதனால் ஒரு யூஸும் கிடையாது.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரே தொட்டியில் 2 செடி நடுறதுனால அதுக்கு தேவையான இடைவெளி கிடைக்கிறது கிடையாது, அதுக்கு தேவையான சத்து பொருளும் கிடைக்காம அந்த செடி வளராமல் உயிரோடு மட்டும் இருக்கும். ஆனால் அதுக்கு தேவையான வளர்ச்சியோ நம்மளுக்கு தேவையான பெனிஃபிட்டோ அந்த செடியிலேருந்து கிடைக்காது. எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து செடிங்க வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான இடைவெளியை நம்ம கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த வேர்கள் வந்து நல்லா வளர்ந்து அதுக்கு தேவையான வந்து ஊட்டச்சத்தை வந்து எடுத்து நல்ல காய்கறிகளும் வந்து நல்ல தரமுள்ள காய்கறிகளை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இடைவெளி நீங்கள் விடாத பட்சத்தில் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய மகசூலும் அடிப்படையிலே வந்து நம்மளுக்கு வந்து அடிபட்டு போயிடும். இயற்கையான விவசாயம் செய்கிறதுக்கு தேவையான மண்புழு உரம் தேர்வு, மணல் தேர்வு, செடிகளை வந்து எவ்வளோ இடைவெளியில் வந்து நடவு செய்யலான்ற தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அடுத்த முறை பூவாளி நிகழ்ச்சியில் இன்னும் பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.